ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ரெசிபி பார்த்திங்கன்னா ராகி தோசை தான். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியான இருக்கும். ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு காம்போவாக ஒரு சட்னியும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், சத்தானதும் கூட. அதுக்கு ஒரு பவுலில் நீங்கள் 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்குங்க. 1 கப்பு ராகி மாவுக்கு அரை கப்பு ரவா, வறுக்காத ரவாவாக சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதை ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவாயோடு சேர்த்து நல்லா ஊறி இருக்கும். அதில் ஒரு ஸ்பூன் நறுக்கின இஞ்சி, ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் நறுக்குனது, ஒரு பவுல் வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்கின கருவேப்பிலை, மல்லித்தழை, கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு மிளகு, ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா லிக்விடாக கரைச்சிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஊற்ற முடியும். தோசை கட்டியாக இருக்கக்கூடாது, இவ்வளோ தண்ணியாக தான் ஊற்றணும். நம்ம வழக்கமாக ஊற்றுற தோசையை ஊற்றி கரண்டியால் சேர்க்கிற மாரி இதை சேர்க்கக்கூடாது. அப்படியே ஊற்றிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற்றணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில், இந்த மெத்தடில் நீங்கள் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம இப்போ காம்போவாக சட்னி நிறைய தேங்காய் வச்சு, ஒரு கப்பு தேங்காய்னா 1/4 கப்பு பொட்டுக்கடலை, பச்சை கலர் பச்சை மிளகாய் வச்சு உப்பு வச்சு சட்னி அரைச்சிக்கிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. அந்த தோசைக்கு சட்னி தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி சட்னி தாளிச்சிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.